ஏய் மாப்பிள்ள, என்னடா பண்ணுறீங்க? ஏன் பேய் அஞ்சு உட்காந்துருக்கேன்? டேய் நானும் கேட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கடா. டேய் சோனமுத்தா, அடே டேய், என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? மச்சான் மச்சான் என்னன்னு தெரிலடா. கொஞ்சம் நல்லாவே ஏதோ தப்பு தப்பா நடக்குடா. என்னமோ எனக்குள்ள ஆகுதுடா. நேத்து கழுத்தை யாரோ பிடிச்சாங்கடா. கழுத்து கழுத்து இருக்குல்ல, அது யாரோ பிடிச்சாங்க. முன்னாடி யாரோ யாரோ பிடிச்சி நெரிச்சாங்க. நெஞ்சு படபடன்னு அடிச்சுதுடா. என்னன்னு தெரிலடா. 2-3 நாளாவே நான் போற இடம்லாம் தப்பு தப்பா நடக்குதுடா. எனக்கு என்னவோ ஆகுதுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருக்கு. ஒரு அறிவு எப்போ பாரு நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு இதே வேலை பழப்பா வச்சிருக்கான். அன்னைக்கே சொல்லிக்கிட்டேன் அவன்கிட்ட, நைட் ஷோ படத்துக்கு போகாதன்னு. விட்றா, நீ வீட்டுக்கு கிளம்பு. தேவையில்லாமல் இருக்கு டென்ஷனு. நீ வீட்டுக்கு போ, நாங்கள் ஈவினிங் வந்து பார்த்துக்குறோம். பார்த்து போ, ஓகேவா? கிளம்பு. விடு மச்சான், அவன் இப்போதைக்கு ஏதோ பிரச்சனை சொல்லலாம்ல, பார்த்துக்கலாம் விடு. முதல்ல நாளைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணணும் உனக்கு. சரி மச்சான், நம்ம போகலாம் வா, டைம் ஆயிடுச்சு. மச்சான் நாளைக்கு நான் ஊருக்கு போவேன்டா. வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம், ஓகேவா? அவனை பார்த்துக்கோ. ஓகேடா. ஏய் கௌதம்டா. என்னன்னு கேளு. சொல்றா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வா.
வாடா. நேற்று ஏதோ ஃபோனை லூஸ் மாதிரி உடையிட்டு இருந்தேன். வா, மணி வந்திருக்கான் பாரு. வாடா உட்கார். ஏய் இங்க வந்து பாரு வா. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை இப்போ? தெளிவாக சொல்லிப்பேன் என்கிட்ட. நான் தான் சொன்னேன்லடா, என்னை சுற்றி என்னவோ நடக்குதுடா. இதுக்கு தான் கண்ட கண்ட புக்கை படிக்காத, தேவையில்லாத வேலை பார்க்காத சொன்னால் கேட்கியோ? ஏய் விடுறா, அவன் தான் டென்ஷனில் வளர்றான். என்ன வளரலடா, நிஜமாவே எனக்குள்ள ஏதோ நடக்குதுடா. நானும் பார்த்துக்கணும், சும்மா சொன்னே சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே இப்படிதான் இவன். பொய் சொல்லணும் சும்மா அவசியம் இல்லடா. tension நிஜமா சொல்றேன்டா. நீ tension ஆகாதடா. வீட்டுல என்னவோ நடக்குதுடா. ஏய், ஏன்டா என்னை இப்படி சுத்தி தப்பு தப்பா நடக்குதுடா. ஏய் டேய் 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 விளையாடாதீங்கடா. டேய் யாரெல்லாம் வரா? நீ, நான், அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் வாரன் இருக்காங்க. மதிய ஷோக்கு எல்லாரும் போயிடலாம். ஏய், அங்க பாரு கௌதம்டா. ஆளே மாறிட்ட. சூப்பர்ரா. சொல்றா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வா. என்னன்னே தெரியல மச்சான். 2 நாளா கௌதம் லூஸ் மாதிரி பேய்ங்கான் பிசாசுங்கான், ஒரு இலவும் புரிய மாட்டேங்கி. அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அவனுக்கு வந்து இது பேய்லாம் இல்லடா, ஒரு நோய். ஆ என்னது? ஆமா மச்சான், அவனுக்கு வந்து சேட்டனோஃபோபியா அப்படிங்கிற ஒரு மனநோய். பேய்கள் இருக்கிறத நினச்சி கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. அது சரி பண்ண பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங் உங்க கூட ஃப்ரீயா? ஆமா, ஏன்? ஆளே மாறிட்ட. சூப்பர்ரா. அப்பாடா, ஒரு வழியாக அவனை குணப்படுத்தியாச்சுடா.
ஆமா, அந்த நோய்க்கு பேர் என்ன சொன்ன?